வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விடாமுயற்சி டீசர் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்குங்க. அதை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த டீசர் வந்து ரிலீஸ் ஆகுன்றது யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. டப்புன்னு அறிவிச்சாங்க, டப்புன்னு போட்டாங்க, டப்புன்னு ட்ரெண்ட் ஆச்சு. முதல்ல இந்த படம் ரிலீஸ் ஆகணுமாவே தெரியல. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, குட் பேட் அக்லி இந்த படம் தான் ரிலீஸ் ஆகும்னு இருந்துச்சு. பட் கடைசி நேரத்தில வந்து அந்த படத்தில இருக்க மத்த காரணங்கள், மத்த பிரச்சனைனால இந்த படம் ரிலீஸ் பண்ண வந்துருச்சு இந்த படம். உங்களுக்கே தெரியும் இந்த படம் வந்து மகிழ் திருமேனி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட டீசர் பார்க்கும்போது சும்மா உண்மையிலேயே சொல்கிறேன், சும்மா சொல்லுவாங்க ஹாலிவுட் தரோம் ஹாலிவுட் தரோன்னு. உண்மையிலே ஹாலிவுட் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஹாலிவுட் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லைங்க, த வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருந்தது. எப்போவுமே நீங்கள் இங்கிலீஷ் படம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஸ் வந்து கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கமர்ஷியல் படத்தில் பார்க்குற மாதிரி சும்மா அடிதடின்னு ஃபாஸ்ட்டாலாம் போகாது, கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான் இருக்கும். முக்கியமாக ஒரு த்ரில்லர் படமாக இருந்தால் கூட கொஞ்சம் ஸ்லோ பேஸ் தான் போவோம். அந்த மாதிரி தான் டீசரே இருக்குது. டீசர்லேயே 2 பார்ட்டாக பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்லோ பேஸில் அப்படியே அந்த கேரக்டரை பற்றி காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பீடியாக ஸ்டண்ட் எல்லாம் காட்டுறாங்க. ஸோ இதுதான் வந்து படம் எப்படி இருக்கும், படத்தோட மூடு எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து டீசர்லேயே காமிச்சிட்டாங்க. சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபிலாம் வேறு லெவலில் இருக்குது. அனிருத்தோட பிஜிஎம் வந்து புதுசாக இருக்குது. அவர் எப்பவுமே சூப்பராக பண்ணுவார், ஆனால் புதுசாக போட மாட்டார். எப்பயும் போல் இந்த ஃபாஸ்ட் பீட்டில் பார்த்துருப்பீங்க எல்லா படத்துலையும். இதில் பார்த்தீங்கன்னா அப்படி நான் சொன்ன மாதிரி அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை போட்டிருக்காரு. அப்படி ஸ்லோ பேச ஆரம்பித்து உடனே ஃபாஸ்ட் பண்ணாலும் அவர் ஃபாஸ்ட்டாக போடுவதுமா எப்பவுமே அந்த மாதிரி இல்லாமல் கரெக்ட் லெவலில் போட்டிருக்காரு. அது உண்மையிலேயே நான் பாராட்டுறேன். ஏன்னா அனிருத் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அவரோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து கொஞ்சம் வெளியே போய் ட்ரை பண்ணியிருக்காரு. அதை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி தலையோட ஆக்டிங், அஜித் குமாரோட ஆக்டிங்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நான் சொன்ன மாதிரி அந்த பேஸுக்கு தகுந்த மாதிரி படத்துக்கு ஏற்ற மாதிரி எப்பவுமே லவுடாக இல்லாமல் எப்படி சொல்கிறது, கடைசியாக அந்த கௌதமன் படத்தில் பார்த்த மாதிரி அந்த செட்டில் ஆக்டிங்கை பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு அஜித் குமார் அஸ் ஆக்டராக வந்து நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ஜாய் பண்ணலாம். நான் சொல்கிறேன், கடைசியாக வந்து அந்த எண்ணெய் அறிந்தால் அந்த படத்தில் தான் இதே மாதிரி பார்த்துருக்கேன். அதை கூட வந்து அந்த கொஞ்சம் ஆஃப் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வர மாதிரி இருக்கும். அந்த கொஞ்சம் ஆஃப் மட்டும் அப்படி இருப்பார் போலீஸாக இருக்கும்போது. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து த்ரூ அவுட்டாகவே அப்படி தான் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரியல் லைஃப்லேருந்து கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் இந்த கேரக்டர். அதேமாதிரி ஸ்டண்ட்டு சொல்லவே தேவையில்ல, அதை பற்றி நான் பேச விரும்பல, அது நல்லா தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து அதேமாதிரி வந்து பேரிங் த்ரிஷா, எப்பவுமே த்ரிஷா அண்ட் அஜித் பேர் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் அது நடக்க போகிற கதை மாதிரி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த படம் வந்து பயங்கர ஃபாஸ்ட் பேஸாக இருக்கும். ஃபஸ்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஃபஸ்ட் ஹாஃபில் ஆரம்பித்து செகண்ட் ஹாஃப் கிளைமேக்ஸ் அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர த்ரில்லிங்காக போகும்னு நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே செம்மையாக இருக்குது. அதுமாதிரி ஓம் பிரகாஷ் சினிமாட்டோகிராஃபியும் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இந்த படத்தை சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராக இருக்குது. பிஜிஎம் வந்து இன்னும் வந்து பயங்கரமாக இருக்கும் படம் பார்க்கும்போது. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி கடைசியாக வந்து துணிவு தான் பார்த்திங்கன்னா ஒரு ஹையஸ்ட் கலெக்ஷன். கண்டிப்பாக அந்த கலெக்ஷனை பிரேக் பண்ணி அஜித் படங்கள்லேயே வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். ஸோ முன்னாடி அந்த படத்தில் வந்து இந்த அர்ணவ் அவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க பர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு படத்தில் பார்க்கலாம். டீசரில் வந்து அவ்வளோவா பார்க்க முடியல அவரை. பட் அவர் வந்து முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு, முக்கியமாக ஸ்டண்ட்லாம் ஈடுபட்டிருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் வந்து தீபாவளிக்கு ஒரு பயங்கரமான ஒரு தலை பொங்கலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருந்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.